ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 85 நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு ப்ரிப்பரேஷன் டைமாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது 2022 நடைபெற்ற குரூப் 2 மற்றும் 2A ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின் பேப்பர் ஒரிஜினல் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டாபிக் எல்லாம் நம்ம வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியாவை நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டடீஸில் ஒரு பார்ட், ரொம்ப முக்கியமான ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு. ஸோ பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி, இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பேனா மற்றும் ஒரு சின்ன பேப்பர், ஒரு நோட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எந்த டாப்பிக்லேருந்து நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த டாப்பிக்கை நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அந்த டாப்பிக்கை நீங்கள் போய் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். சில பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால இங்கிலீஷ்லேயும் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்து ஷோ பண்ணுறேன், நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீதி புனராய்வு அதை பற்றின வாக்கியங்களில் எது வந்து சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், நீதி புனராய்வு கோட்பாடு யூகேவில் தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது. நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மற்றும் 3 வாக்கியங்கள் சரி. முதலாவது வாக்கியம் அப்படிங்கிறது தவறு. யூகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து தவறு. இது வந்து யூகே கிடையாது, நமக்கு வந்து அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து வந்து எடுத்திருப்போம், ஓகேவா? ஸோ அதனால் முதல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. 2, 3 சரி. இந்த கேள்வியிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீதி புனராய்வு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 12th ஸ்டாண்டர்டில் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியில் நமக்கு ஒவ்வொரு பகுதியும் நம்ம எந்த நாட்டிலிருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு டேபிளர் காலம், ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் படிச்சுக்கணும், ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படிங்கிறது. இரண்டாவது கேள்வி பாருங்கள். நமக்கு பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எவை சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். இரண்டாவது வாக்கியம், நாட்டோட நிதிநிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. நான்காவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். யூனியன் பிரதேசங்களோட நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ரெண்டாவது கேள்விக்கு என்ன டாபிக் போட்டுக்கணும்னா குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது, அவரோட அதிகாரங்களை பற்றி நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அனைத்துமே சரிதான். 1, 2, 3 and 4 கரெக்ட் அப்படிங்கிறது தான், ஓகேவா? ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி தான், ஓகேவா? குடியரசுத் தலைவரோட முன் பரிந்துரையில் மட்டும்தான் நம்ம பண மசோதாக்களை வந்து நாடாளுமன்றத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். நாட்டோட நிதிநிலைத்தன்மை அல்லது கடன் அந்த சுச்சுவேஷன் வரும்பொழுது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், அந்த நிதிநிலையை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். குடியரசுத் தலைவர் வந்து எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. இதெல்லாம் நம்மளுடைய அதிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே 10ஆம் வகுப்பு புத்தகம் மத்திய அரசு நடுவண் அரசு அப்படிங்கிற லெசனில் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ யூனியன் பிரதேசங்களோட நிர்வாகத்திற்கு பிரசிடென்ட் தான் வந்து பொறுப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ ரெண்டாவது கேள்வியிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், குடியரசுத் தலைவர் பற்றி படிச்சுக்கணும் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கணும். மூன்றாவது கேள்வி பாருங்கள். எது வந்து சரி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி அப்படின்னு கேட்குறாங்க. அடிப்படை கடமை பற்றி கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், முதல் ஸ்டேட்மெண்ட் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51A கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 11வது அடிப்படை கடமையை 86வது சட்ட திருத்தம் 2002 பட்டியலில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துறது ஒரு அடிப்படை கடமை அல்ல. ஸோ டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே நமக்கு தமிழில் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்லேயும் அதோட படிச்சுக்குவாங்க, ஓகேவா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர், இது எதுக்காக நம்ம இங்கிலீஷ்லேயும் படிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, சில வாக்கியங்களை படிக்கும்பொழுது நமக்கு இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 11வது அடிப்படை கடமையை 86வது திருத்த சட்டம் 2002 பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது 2002 86வது சட்ட திருத்தத்தின்படி 11வது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு நமக்கு சொற்றொடரை வந்து நமக்கு ஆர்டராக கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். நமக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய டென்ஷனில் படிக்கும்பொழுது நமக்கு எது சரி எது தவறுனே தெரியாது. ஏன்னா
லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் நிறைய பேர் சொல்லக்கூடியது வந்து தெரிந்த கேள்விகளை நான் தவறாக விடையளித்து விட்டேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதுதான் அந்த எக்ஸாம் ஹாலோட அந்த ஒரு இது பவர்னு சொல்கிறதுலாம் இல்லை, அது நம்ம ப்ளஸ்ஸாக மைனஸாக நமக்கு தெரியாது. ஏன்னா தெரியாத கேள்விக்கு கூட நம்ம சரியாக பதில் அளிச்சிருவோம். தெரிந்த கேள்விகளை தான் நம்ம தவறாக, அதாவது வேணும்ன்ட்டே தவறு பண்ண மாட்டோம். அது இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் அதுதான் நமக்கு அந்த நிகழக்கூடியது. என்ன தான் நம்ம வீட்டில் நிறைய டெஸ்ட் எழுதினாலும் சில கேள்விகளுக்கு நம்ம அந்த மாதிரியான தவறுகளை செஞ்சிடுறோம். ஸோ அதனால தான் நம்ம தமிழ்லேயும் படிச்சுட்டு இங்கிலீஷ்லேயும் படிங்க அப்படிங்கிறதுக்கு, ஒரு கேள்வியை 2-3 முறை படித்த பின்பு தான் நம்ம விடையளிக்கணும் அப்படிங்கிறது. இது எல்லாருக்குமே இங்கே வீட்டில் சொல்லும் போது இதெல்லாம் தெரியும் தானே அப்படின்னு நினைப்போம். எக்ஸாம் ஹாலில் உட்காந்து அது எழுதும்போது தான் ஸோ அதை நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ 2வது கேள்விக்கான ஆன்சர் பாருங்கள், 1, 2 சரி. ஓகேவா. அடிப்படை கடமை அல்லன்னு 3வது கொடுத்துருக்காங்க. அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கடமை தான். அடிப்படை கடமைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அந்த 11 அடிப்படை கடமையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மனப்பாடமாக தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. ஏன்னா இங்கே பாருங்கள், 3வது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அடிப்படை கடமை அல்ல அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த 11 அடிப்படை கடமையும் படிச்சிருந்தா தான் தெரியும். ஸோ அதனால் 3வதாக நம்ம நோட் பண்ண வேண்டிய டாபிக் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். 4வது கேள்வி பாருங்கள். 3 கேள்வியுமே நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் தான் பார்த்தோம். 3 டாப்பிக்கை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். 4வதாக பார்க்கக்கூடியது ஹிஸ்ட்ரி டாபிக். ஓகேவா. ஒரு புத்தகம் பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. கிதப்-இ-நவ்ரஸ் என்பது டேஷ் என்பவரின் பாடல்களோட தொகுப்பு நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிதப்-இ-நவ்ரஸ் அப்படிங்கிறது யாரோட பாடல்களோட தொகுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 2ஆம் இப்ராஹிம் அடில் ஷா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் இல்லையா. இப்ராஹிம் அடில் ஷா 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியை படிக்கும் போது நூல்கள் ரொம்ப முக்கியம். குப்தர்களாக இருக்கட்டும், நம்ம டெல்லி சுல்தான்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் படிக்கும்போது அந்த புத்தகத்தில் நமக்கு சில நூல்கள் கொடுத்துருப்பாங்க. 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் நமக்கு நூல்கள்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. நீங்கள் 4வதாக நோட் பண்ண வேண்டியது ஹிஸ்ட்ரின்னு போட்டுட்டு நூல்கள், சுல்தான்ஸாக இருக்கட்டும், குப்தாஸாக இருக்கட்டும், நூல்கள் படிச்சுக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குப்தர்களை படிக்கும்போது நீதிச்சாரம், காளிதாசரோட நூல்கள், விசாகதத்தரோட நூல்கள்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படிச்சுக்கணும். அடுத்ததாக 5வதாக கேள்வி வந்து, புத்த கவிஞர் அஸ்வகோஷர் புத்த சரிதையை டேஷ் மொழியில் எழுதினார். இதுவுமே நமக்கு வந்து நூல்களில் தான் வரும். ஏன்னா நூல் பெயரை கொடுத்துட்டு எந்த மொழியில் எழுதியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சமஸ்கிருதம். ஓகேவா. 6வது கேள்வி, கலாச்சார வளர்ச்சி என்பது அறிவு, அழகியல் மற்றும் ஆன்மீக சாதனைகளால் வகைப்படுத்தப்படுகிறது என்ற மேற்கண்ட கூற்று யாருடையது, யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து எஸ்எம் ஃபேர்சைல்டு அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா. இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான் இல்லையா. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் இயர் ஆன்சர் கீ பார்த்துருப்பீங்க, அதில் தெரிஞ்சிருக்கும் எங்கேருந்து கேட்டாங்க அப்படிங்கிறது. சூஸ் த இன்கரெக்ட் மேட்ச் கேட்டிருக்காங்க. பாருங்கள், பொருத்தம் இல்லாதவற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது சுபா, சிப்பா சாலர், சர்க்கார், பவுச்தார், பர்கானா, சிக்தார், கிராமம் அப்படிங்கிறது பக்ஷி. ஸோ இதுவுமே நமக்கு ஹிஸ்ட்ரி டாபிக் தான் இல்லையா. இதில் கிராமம், பக்ஷி அப்படிங்கிறது மட்டும்தான் பொருத்தம் இல்லாததுன்னு கொடுத்துருக்குறாங்க. மற்றது எல்லாமே இந்த அரசர்கள் ஆட்சி செய்யும்போது நாடுகளை வந்து பல்வேறு பிரிவுகளாக பிரித்திருப்பாங்க. அந்த பிரிவுகளை ஆட்சி செய்பவர்களுக்கு ஒவ்வொரு பெயர் வைத்திருப்பாங்க. ஸோ அதனால் நிர்வாகம் அந்த டாபிக் கீழே வரும். ஸோ அதிலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேவா. அடுத்த கேள்வி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஹிஸ்ட்ரி டாப்பிக்லேருந்து தான் கேட்கப்பட்டிருக்கு. சாங்குதாரோ, குல்லி, ராஹி ஹர்ஹி, தோலவீரா. ஓகேவா. இந்த பக்கம் ஆர்எல் ஸ்டீன், ஜேபி ஜோஷி, மஜும்தார், அமரேந்திரநாத் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து நமக்கு 3142ன்னு கொடுத்துருக்குறாங்க. சாங்குதாரோ, மஜும்தார் இல்லையா. இது வந்து நம்ம படிச்சிருப்போம் கண்டுபிடித்ததில். குல்லி அப்படிங்கிறது ஆர்எல் ஸ்டீன், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது தான். ராஹி கர்கி அப்படிங்கிறது அமரேந்திரநாத், தோலவீரா அப்படிங்கிறது ஜேபி ஜோஷி. இந்த 2 மட்டும் நம்ம படிச்சிருப்போம் நல்லா. அதை வச்சு மேட்ச் பண்ணிடலாம். நமக்கு 42 அப்படிங்கிறதுன்னு வர்றது. 42 அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஓகேவா. இது வந்து நமக்கு சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்தது வந்து சூஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து பொருளியல் தலைப்பிலிருந்து 11வது ஐந்தாண்டு திட்டம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ண வேண்டிய டாபிக் 7வதாக ஐந்தாண்டு திட்டம், 9வதாக ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது 9வது கேள்வி பார்க்குறோம். ஸோ ஐந்தாண்டு திட்டம்.
எக்கனாமிக்ஸ். ஓகேவா? ஸோ 11வது ஐந்தாண்டு திட்டம் பற்றி எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 and 2 மட்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இந்த திட்டத்தோட முக்கிய கவனம் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் ஷார்ட்கட் மாதிரி படிச்சிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்னா இன்க்ளூசிவ் க்ரோத் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத் அப்படிங்கிறது நமக்கு 11th 12th 5-year பிளானில் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஏரியா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இரண்டாவது பாருங்கள், வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை இந்த திட்டம் வலியுறுத்துகிறது. ஸோ இது ரெண்டுமே சரின்னு கொடுத்துட்டாங்க நமக்கு. ஓகேவா? நாட்டின் கிழக்கு பகுதியில் அரிசி உற்பத்தியை அதிகரித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தவறு. ஸோ 1, 2 சரி. நோட் பண்ண வேண்டிய டாபிக் 5-year பிளான் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள், லார்ஜஸ்ட் வெஸ்ட் ஃபாலோயிங் ரிவர் வந்து கேட்டிருக்காங்க. ஃப்ளோயிங் ரிவர்னு கேட்டிருக்காங்க. தீபகற்ப இந்தியாவோட மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிகப்பெரிய நதி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம புவியியல் பொறுத்த வரைக்கும் நோட் பண்ண வேண்டிய டாபிக் 10வதாக ஆறுகள், நதிகள் அப்படிங்கிற டாப்பிக்கை நோட் பண்ணிக்கோங்க. மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள், கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் அப்படிங்கிறது நமக்கு 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நர்மதா அப்படிங்கிறது சரி. இதில் வந்து நீங்கள் மிகப்பெரிய நதின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நர்மதா. ஓகேவா? மற்றது எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேள்விகளை நல்லா படிக்கணும். லார்ஜஸ்ட்டுன்னு கேட்டாங்க. ஸோ அதனால் நர்மதா. ஓகேவா? அடுத்தது வந்து நமக்கு கணித பகுதி. இதை பாருங்கள், மனித இரத்த வகைகளை கண்டறிந்தவர். ஆன்சர் வந்து லான்ஸ்டீனர். ஸோ கண்டுபிடிப்புலேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் நோட் பண்ண வேண்டிய டாபிக் வந்து கண்டுபிடிப்பு அண்ட் தென் பிளட். ஓகேவா? ரத்த வகைகள் இல்லைனா ரத்தம் அப்படிங்கிற டாப்பிக்கை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், அணுக்கருவின் கூட்டு மாதிரி அமைப்பில் அணுக்கரு எத்தகைய வடிவத்தை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோள வடிவமற்ற அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து அணுக்கரு இயற்பியல் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள், கூற்று காரணம். அறிவியல் சிக்கலான, கருத்தியலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்டதாகும். அறிவியல் அறிவு என்பது பருப்பொருள், கோட்பாடு மற்றும் தொகுப்பு முறைகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சரி. ஆனால் ஆர் வந்து தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து சயின்ஸ் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த அன்றாட வாழ்வில் அறிவியல் அதோட அந்த சிலபஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஜஸ்ட் மினிட், சிலபஸ் நம்ம பார்த்துலாம். அதாவது பகுத்தறிதல், பொருள் உணராமல் கற்றலும், கருத்து உணர்ந்து கற்றல், இந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து நமக்கு இந்த கேள்வி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து நமக்கு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கேமிட்ஸ் பற்றி. ஓகேவா? அந்த கருவுறுதல், தாவரங்களில் கருவுறுதல் பற்றி, அதாவது அப்போஸ்போரி, அப்போகேமி, பார்த்தனோகார்ஃபி அண்ட் பார்த்தனோஜெனிசிஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போஸ்போரி அப்படிங்கிறது ஸ்போரோஃபைட்லேருந்து நேரடியாக கேமெட்டோஃபைட் உருவாகிறது தான் வந்து அப்போஸ்போரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போகேமி அப்படின்னா கேமெட்டோஃபைட்லேருந்து நேரடியாக ஸ்போரோஃபைட் உருவாகிறது. அடுத்தது பார்த்தனோகார்ஃபி அப்படின்னா கரு உறாமலேயே பழம் உருவாகுவது. இந்த ஆப்ஷன் தெரிஞ்சாலே நம்ம ஆன்சர் வந்து போட்டுடலாம். ஏன்னா பார்த்தனோகார்ஃபி அப்படின்னாலே நமக்கு தெரியும் கரு உறாமல் பழம் உருவாகக்கூடிய முறைக்கு தான் பார்த்தனோகார்ஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் ஆன்சர் வந்து அந்த மாதிரி தான் போட்டாங்க இல்லையா? சி ஆப்ஷன் 2 இருக்கக்கூடியது 1 தான் இருக்குது, அதை வச்சு போடலாம். பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னா நமக்கு வந்து கருவுறாத முட்டை செல்லிலிருந்து கரு உருவாவது. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள், பின் வருவனவற்றில் எவை வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு கேள்வி. புத்தகத்துலேயும் சில பேர் வந்து நமக்கு ப்ரூஃப் வந்து காமிச்சிருக்காங்க லாஸ்ட் இயரோட புத்தக ப்ரூஃபில் இல்லையா? எவை வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. 2 and 3ன்னு சொல்லியிருக்காங்க. கப்ரேஹார் வானியல் இயற்பியலாளர், ஜானகி அம்மாள் உயிரியலாளர், தெபாசிஸ் முகர்ஜி வேதியியலாளர், மேக்நாத் சாஹா வந்து கணிதவியலாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 and 3 தான் கரெக்டு. மேக்நாத் சாஹா அப்படிங்கிறது நமக்கு கணிதவியலாளர் வர்றது, வானவியல் இங்கே வருவார். ஸோ அதனால் 4th தவறு, 1 தவறு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இது வந்து நமக்கு பாலிட்டியில் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில்னு நினைக்கிறேன் இருக்கும். நமக்கு அந்த நாட்காட்டி முறை படிக்கும்பொழுது படிச்சிருப்பீங்க. ஸோ இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஜானகி அம்மாள் அப்படிங்கிறது உயிரியலாளர் சரி தான். தெபாசிஸ் முகர்ஜி வேதியியலாளர். இதுவுமே புத்தகத்திலேருந்து கேட்கப்பட்டது தான், கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. ஓகேவா?
அடுத்த கேள்வி பாருங்கள், உலக இளைஞர் தினம், இளைஞர் திறன் தினம், ஓகேவா. வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் ஜூலை 15th, ஓகேவா. ஜூலை 15th இன்னொரு தினமாகவும் நம்ம கொண்டாடுறோம். தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. உலக ஆடவர் ஒற்றையர் இறகு பந்தாட்ட சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற முதல் இந்திய ஆண் இறகு பந்தாட்ட விளையாட்டு வீரரோட பெயர் கேட்குறாங்க. கிடாம்பி ஸ்ரீகாந்த். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸு. இதுவுமே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடானது தான். இப்போ நடந்த குரூப் 4லேயும் நமக்கு வந்து பட்ஜெட்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா. இது வந்து பாருங்கள் 22-23 பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் பற்றி ஒரு கேள்வி. இறங்கு வரிசைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. ஆன்சர் வந்து நமக்கு 213 தான். 2 அப்படிங்கிறது முத்திரை மற்றும் பதிவு கட்டணம், ஸ்டாம்ப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. அடுத்ததாக மாநில கலால் வரி, எக்ஸைஸ் டியூட்டி. அடுத்து வந்து மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ் அப்படிங்கிறது, ஓகேவா. அடுத்த கேள்வி பாருங்கள், எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான ஒரு கேள்வி. கரண்ட் அஃபேர்ஸை ரிலேட் பண்ணி தான் எக்கனாமிக்ஸ் கேள்வி அப்படிங்கிறது நமக்கு வரும், ஓகேவா. ஸோ இதில் வந்து 1 and 2 and 3 மூன்றுமே வந்து சரிதான், ஓகேவா. நீங்கள் வந்து பட்ஜெட் ரிலேட்டடான கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு நிறைய இடம் பெறுவதனால பட்ஜெட் பற்றின ஒரு ரொம்ப மைன்யூட்டாக தெரியலனாலும் ஓரளவு அதை பற்றின ஒரு புரிதல் ஒரு இருக்கணும் நமக்கு, ஓகேவா. ஏன்னா நமக்கு மெயின்ஸும் இருக்கிறதுனால நம்ம இது மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம், ஓகேவா. இது வந்து 2022-23 நீங்கள் 23-24 கரண்ட் ரிலேட்டடான எக்கனாமிக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா. அடுத்த கேள்வி பாருங்கள், பின் வருவனவற்றில் எது கூட்டு குடும்ப அமைப்போட அம்சம் அல்ல. இது நம்ம படித்தோமா பாருங்கள், படிக்கலைன்னு நினைக்கிறேன். 2022-23 தமிழ்நாட்டின் பெயரளவில் ஜிஎஸ்டிபி வளர்ச்சி 14% கணக்கிடப்படுகிறது. தமிழ்நாடோட நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பு நிதி பற்றாக்குறையோட ஜிஎஸ்டிபி 3.63% கணக்கிடப்படுகிறது. 2022-23 ஜிஎஸ்டிபியோட சதவீதமாக நிலுவையில் உள்ள கடன் அப்படிங்கிறது 27.76% எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனைத்துமே சரி, 1, 2, 3 சரி. கூட்டு குடும்ப அமைப்போட அம்சம் அல்லன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து தனி மனித அடையாளம், ஓகேவா. கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே வந்து இண்டிவிஜுவாலிட்டிக்கு வந்து வேலை இல்லை இல்லையா. ஸோ அதுதான் வந்து அம்சம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் அதுதான் சி. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அப்படிங்கிறது 1961லையும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தமிழ்நாட்டில் வந்து 1970லையும் உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், ஜனனி சிசு சுரக்ஷா காரியகிராம் இலவச ட்ராப் பேக் சேவையில் பின்வரும் கூற்றுகளில் எது வந்து உண்மைன்னு கேட்குறாங்க. ஸோ இரண்டுமே சரின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ இந்த திட்டமானது டிஎன்ஹெச்எஸ்பியால் தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டது. ட்ராப் பேக் வாகனம் அப்படிங்கிறது ஒரு வயது குழந்தையையும் தாயையும் கொண்டு செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஆன்சர் வந்து சி, போத் 1 and 2. சி வந்து 1, 2 ரெண்டுமே உண்மை தான், ஓகேவா. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிஎன்ஹெச்எஸ்பி அப்படிங்கிறத கூகுளில் போட்டு இது என்ன திட்டம், இது எந்த இதுக்கெல்லாம் உதவுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜேஎஸ்எஸ்கே அப்படின்னா ஜனனி சிசு சுரக்ஷா காரியகிராம் அப்படிங்கிறது இந்த ஃப்ரீ ட்ராப் பேக் பற்றி சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ திட்டங்கள்லேருந்து கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து இடம்பெற்றுட்டு தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லையும் திட்டங்கள் சார்பாக கேள்விகள் வரும் தொடர்பாக, ஓகேவா. மதராசு மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டு கேட்குறாங்க. இது நமக்கு 11th இது பாலிட்டி புக்கில் நமக்கு இருக்குது இல்லையா, கான்ஸ்டியூஷனில் படிச்சிருப்போம். 1956 அக்டோபர், ஓகேவா. 56 2 கொடுத்துருக்காங்க, 65 2 கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி, ஓகேவா. 1956 அக்டோபர் மாதம். ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். இது வந்து நமக்கு குரூப் 1ல் இது பொறுத்துகளை ஒரு டாப்பிக்காக இந்த ஒரு கொஷினாக கேட்டிருந்தாங்க. இது வந்து தனியாகவும் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆன்சர் வந்து எம்சி ராஜா, ஓகேவா. அப்ரஸ்டு ஹிந்துஸ் அப்படிங்கிறது. கீழ்கண்டவற்றில் ஒன்று மற்றும் நீதி கட்சியோட சாதனை அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஒத்துழையாமை இயக்கம் மட்டும் கிடையாது இல்லையா. 1921-22 வகுப்புவாத அரசாணைகளை நிறைவேற்றி இருக்கும். அரசு பணியாளர் தேர்வாணையத்தையும் உருவாக்கியிருக்கோம் இல்லையா. கிரியேட்டிங் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதெல்லாம் நம்ம ஈஸியாக சொல்லலாம். பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கம் மட்டும் நீதி கட்சி சம்மந்தம் இல்லாத ஒன்று கொடுத்துருக்காங்க. 27வது கேள்வி பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதழ்களில் எது சுப்பிரமணிய பாரதியோட தொடர்புடையது அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து நியூ இந்தியா, நியூ டெய்லி, விஜயா, இந்தியா, அது எல்லாமே நமக்கு பாரதியாரோடைய தொடர்புடையது தான். நியூ இந்தியா யாரோட பத்திரிகை நம்ம படிச்சிருக்கோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள், திருக்குறள்
கேள்வி. ஊழையும் ஒப்பக்கம் காண்பவர் யார் அப்படின்னா விடாமுயற்சி உடையவர். ஓகேவா? ஒரு தூதுவனோட குணங்களாக திருவள்ளுவர் வந்து எவற்றை கூறுகிறார்? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிடுவோம். மற்ற 2 ஆப்ஷன் வந்து குழப்பக்கூடியதாக இருக்கும். சியும் டியும் வந்து நமக்கு இது 2ம் இல்லைன்னு சொல்லிடுவோம். ஏன்னா தோற்றம்லாம் தேவையில்லை. அந்த மாதிரி சிடி அப்படிங்கிறது நமக்கு குழப்பமாக இருக்கும். ஆன்சர் வந்து தூய்மை, துணைமை, துணிவு அப்படிங்கிறது தான் கரெக்டு. கடமை, காலமறிதல், இடமறிதல் அப்படிங்கிறதும் தூய்மை, துணைமை, துணிவும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் திருக்குறள் அப்படிங்கிறது நம்ம படிச்சுக்கணும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு டி அப்படிங்கிறது தான் சரி. தூய்மை, துணைமை, துணிவு. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். இந்த கேள்வி பாருங்கள். இது அப்படியே நமக்கு குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுதான் ப்ரீவியஸ் இயர் கேள்வி பார்க்க சொல்கிறது. இப்போ குரூப் 4 எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே கேள்வி அப்படியே எடுத்து வச்சுருந்தாங்க. ஆப்ஷன் மட்டும் ஏபிசிடியை நமக்கு ஷஃபிள் பண்ணி வச்சுருந்தாங்க. நெய்யால் எரி நுதுப்போம், என்றால் கவ்வையால் காமம் நுதுப்போம் எனல் அப்படிங்கிறதுல இந்த நுதுப்பேம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. புட் அவுட் அப்படிங்கிறது, அவித்தல் அப்படிங்கிறது பொருள். ஓகேவா? வேளாண் வேதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நாலடியார். இதெல்லாம் யூனிட் 8 சார்பான கேள்வி இல்லையா? எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் மாற்றிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண்ணடுக்கு முறைமை பயன்படுத்தினான்னு கேட்குறாங்க. அரிக்கமேடு. இதெல்லாம் தொல்லியல் அகழாய்வில் வரும், யூனிட் 8ல். அடுத்தது பாருங்கள். நமக்கு கட்சியும் அதை நிறுவியது யார் அப்படிங்கிறதும் கேட்குறாங்க. பாருங்கள். சுதந்திரா கட்சி, கதர் கட்சி, சுயராஜ்ய கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படிங்கிறது. சுதந்திர கட்சி அப்படிங்கிறது ராஜாஜி தோற்றுவிச்சிருப்பார். கதர் கட்சி சோஹன் சிங் பக்னா. சுயராஜ்ய கட்சி நமக்கு தெரியும், மோதிலால் நேரு. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படிங்கிறது சுபாஷ் சந்திர போஸ். இந்த 2 கட்சி நமக்கு தெரியும். சுயராஜ்ய கட்சி அதாவது ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நமக்கு தெரியும், சுயராஜ்ய கட்சி நமக்கு தெரியும், மோதிலால் நேரு அப்படிங்கிறது. ஃபார்வர்ட் பிளாக் தெரியும், சுபாஷ் சந்திர போஸ். சுதந்திர கட்சி நமக்கு தெரியும், ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி. இதை வச்சு நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். கதர் கட்சி அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் சோஹன் சிங் பக்னா. இது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். கிபி 1945 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இறப்பெய்ததை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்துவதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அந்த சமயத்தில் வந்து யாருடைய தலைமையை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து பரிந்துரைத்தார்னு கேட்பாங்க. அந்த குழுவோட தலைமையாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஜிடி கோஷ்லா அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஸோ கொல்கத்தாவில் முகமதியரோட இலக்கியம் மற்றும் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தியவர். ஆன்சர் வந்து அப்துல் லத்தீப். ஓகேவா? நில குத்தகை சீர்திருத்த சட்டத்தோட குறிக்கோள் என்னன்னு கேட்குறாங்க. இடைத்தரகர்களை நீக்குவது. இதெல்லாம் குரூப் 1ல் கேட்ட கேள்வி, ரிப்பீட்டடான கேள்வி. கொஷின் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்குன்னு சொல்ல வரேன். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் குரூப் 1 கொஷின் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அது அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேவா? பின் வருவனவற்றில் இந்திய நிதி ஆணையத்தோட செயல்பாடு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1, 2, 3 3மே சரிதான். அதாவது நிதி ஆணையம் அப்படிங்கிறது நமக்கு இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன். அதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆர்டிக்கல் என்ன, ஸோ அது அமைக்கப்பட்டது எப்போது, அதோட பணிகள் என்ன, செயல்பாடுகள் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். வரிகளின் நிகர வருவாயின் பங்குகளின் ஒதுக்கீடு, மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை வகுத்தல், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள நிதி உறவை பார்ப்பது. இது எல்லாமே அதோடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். பொறுத்துக. நூற்புழு ஒட்டுண்ணிகளின் பேரின பெயருடன் பொதுவான பெயரை சரியாக பொருத்தவும்னு கேட்குறாங்க. இது வந்து நமக்கு கொஞ்சம் என்னது கடினமான கேள்வி தான் இல்லையா? சயின்ஸ்னாலே நமக்கு கடினம் தான். பாருங்கள். 2, 3, 4, 1 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பின்னு. அன்சைக்ளோஸ்டோமா, எண்டோரைபியஸ், எண்டோரோபியஸ், உச்சேரியா, ட்ரைகுரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்சைக்ளோஸ்டோமா அப்படின்னா பி தானே? ஆமாம். குக்கி புழு. எண்டோரோபியஸ் அப்படின்னா முள்புழு. உச்சரேரியா அப்படின்னா ஃபைலேரியல் புழு. ட்ரைகுரிஸ் அப்படின்னா சாட்டை புழு. அடுத்து வந்து நமக்கு வந்து இது கணித கேள்விகள். லாஸ்ட் இயர் குரூப் 2வோட மேக்ஸ் வந்து ரொம்ப எளிமையான வினாக்கள் தான். இது பாருங்கள்.
மேட்ச் த ஃபாலோயிங். விசாரணை ஆணைய சட்டம், மத்திய குடிமை பணிகள் நடத்தை விதிகள், பொது பணியாளர் விசாரணை சட்டம், அகில இந்திய பணிகள் நடத்தை விதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விசாரணை ஆணைய சட்டம் 1952, மத்திய குடிமை பணிகள் அது வந்து ஆன்சர் 1964, பொது பணியாளர் சட்டம் 1850, அகில இந்திய நடத்தை பணிகள் 1968. கண்டோன்மெண்ட் வாரியத்தை பற்றி எது வந்து சரின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பாருங்கள் 1 மட்டும்தான் சரின்னு கொடுத்துருக்காங்க. இராணுவம் வரையறுக்கப்பட்ட இந்த இடத்துல நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இது செயல் புரிவதில்லைன்னு கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இது செயல் புரிகிறது புரியும் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். 3 வகைன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. ஓகேவா? ஸோ 50 கேள்வி பார்த்துட்டோம். அடுத்த 50 கேள்விகள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வீடியோ அப்படிங்கிறது 20 மினிட்ஸ்க்கு மேலே வந்துடுச்சு, 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்த 50 கேள்வியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.